இயக்குனர் இமயம் பாரதி ராஜா உடலுக்கு இன்று நல்லடக்கம் செய்யப்படுகிறது. திரைத்துறையில் தனக்கென்று தனி முத்திரை பதித்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் உடலுக்கு திரை உலகினர் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரகுபதி. ரகுபதி, வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். இயக்குனர் பாரதி ராஜா தனது 84 வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று அதிகாலை தான் தங்கியிருந்த நீலாங்கரை இல்லத்தில் அவர் காலமானார். இந்த நிலையில் மதுரை தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவருடைய சொந்த ஊரான பண்ணை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இறுதி சடங்கானது நடைபெற இருக்கிறது. அரசு மரியாதையுடன் நடைபெறக்கூடிய அந்த இறுதி சடங்கானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் மதுரை தேனி மாவட்ட பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய சி.டி.ஆர். நிர்மல்குமார் தற்பொழுது பாரதி ராஜா அவருடைய உடலுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்திவிட்டு வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இறுதி சடங்கானது தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு திரைத்துறையினரும் அரசியல் கட்சி தலைவர்களும் நேரில் பாரதி ராஜா அவர்களுடைய கடைசி நிமிடத்தை இங்கு பார்த்து அவருடைய அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக இது சொந்த ஊராக இருக்கக்கூடிய நிலையில் பாரதி ராஜாவின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவருமே தன்னுடைய சொந்தக்காரர்களை பார்ப்பது போல் வரிசையாக கூட்டமாக தற்பொழுது பாரதி ராஜாவுடைய உடலுக்கு தற்பொழுது அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருமே பேசும் பொழுது கூறும் பொழுது தினம் இந்த அடிக்கடி இந்த பண்ணை வீட்டிற்கு பாரதி ராஜா அவர்கள் வருவார், அடிக்கடி இங்க நடைபயிற்சி மேற்கொள்வார், எங்களிடம் இயல்பாக பேசுவார், மிகவும் நல்ல மனிதர், மரியாதை கொடுப்பார் என ஒவ்வொருவருமே தங்களுடைய பகிர்ந்து கொண்ட பழகிய அனுபவங்களை இங்க பகிர்ந்து கொண்டார்கள். இந்த நிலையில்தான் இன்னும் சற்று நேரத்தில் முழு அரசு மரியாதையுடனான அந்த மரியாதையும் செய்யப்பட இருக்கிறது. தற்பொழுது இயக்குனர் பாக்கியராஜும் மரியாதை செலுத்துவதற்காக பாரதி ராஜா உடலுக்கு மரியாதை செலுத்துவதற்காக தற்போது வருகை தந்திருக்கிறார். இப்படி தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் அவருக்கு இறுதி சடங்கானது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் என பலருமே தற்பொழுது வந்திருக்கிறார்கள். நீண்ட நாட்களாக உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த பாரதி ராஜா தன் இல்லத்திலிருந்தே தனது மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வந்தார். கடந்த ஆண்டு கூட அவருடைய மனோஜ் பாரதி ராஜா, அவருடைய மகனான மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் உயிரிழந்த போதிலிருந்து அவருடைய உடல்நிலை மிகவும் மனநலவிலும் உடல்நலவிலும் மிகவும் மோசமான நிலையில் தொடர்ந்து அந்த மருத்துவ சிகிச்சையை மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையில் தான் தற்பொழுது நேற்று அவருடைய அதிகாலை துரதிருஷ்டவசமாக அவர் மரணிக்கக்கூடிய ஒரு செய்தி வந்தது. இந்த செய்தி என்பது தமிழ் திரையுலகின் மட்டுமல்லாமல் அவருடைய ரசிகர்கள், அவருடைய ஊர் பொதுமக்கள் என அனைவருக்குமே இது ஒரு பெரும் ஏற்படுத்தியிருக்கிறது. தற்பொழுது சொந்த ஊரில் இருக்கக்கூடிய காற்றோட்டில் இருக்கக்கூடிய பண்ணை வீட்டில் அவரது இறுதி சடங்கானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் தான் பரபரப்பாக இங்க பொதுமக்கள் அவருக்கு அந்த கடைசி நிமிடத்தில் அந்த அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள். 1977 அவர் தொடங்கிய பயணமானது 16 வயதிலே தொடங்கியது. அந்த திரைப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் தான் தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றி அமைத்தவர் என்று கூறப்படுகிறது. அவருடைய வருகை என்பது தமிழ் சினிமாவிற்கு இளையராஜா வருகைக்கு முன், இளையராஜா வருகைக்கு பின் என 2 வகையாக பிரித்து கூறுகிறார்கள். அப்படி ஏனென்றால் செட்டிற்குள் நடைபெற்ற படப்பிடிப்பை இவர்தான் முதலில் இயற்கை சார்ந்து மனிதர்களோடு இருக்கக்கூடிய கதைகளை படமாக்க தொடங்கினார் என்று, இவருக்கு தனித்துவமான திரைக்கதை எழுதுவது, அவருக்கென்று அவருடைய பாணியில் இயக்குவது என பல்வேறு ரசிகர்களை அவருக்கு வைத்திருந்தார். அதே போல் என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் என அவர் பேச தொடங்கும் பொழுதே அதை ரசிப்பதற்கென்றே ஒரு கூட்டங்கள் இருக்கிறது. இனிமேல் அந்த குரல்களை எப்படி கேட்க போகிறோம் என ரசிகர்களாக இருக்கட்டும், திரைக்கலைஞர்களாக இருக்கட்டும், இயக்குநர்களாக இருக்கட்டும், அவர்கள் அந்த துயரத்தை வெளிப்படுத்தும் பொழுது தெரிகிறது பாரதி ராஜாவுடைய தமிழ் சினிமாவின் பங்கு என்பது எவ்வளவு முக்கியமானது என்று அந்த பேசும் பொழுது தெரிகிறது. இந்த நிலையில் தான் சீமானாக இருக்கட்டும், சமுத்திரக்கனி, பேரரசு, ஆர்.கே. செல்வமணி, பொன்ராம் உள்ளிட்ட பலர், அதாவது ராம் உள்ளிட்ட நடிகர்கள் நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பண்ணை வீட்டிற்கு தற்பொழுது வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அரசு மரியாதையானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. முழு அரசு மரியாதை என்பதால் 72 இடங்கள் முழங்க இந்த அரசு மரியாதை நடைபெறும் என்றும் சொல்லப்படுகிறது. 24 காவலர்கள் 3 சுற்றுகளாக என மொத்தம் 72 குண்டுகள் முழங்க இந்த அரசு மரியாதை இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. நடிகராகவும் இவர் பல சாதனைகளை இயக்குநராகவும் பல்வேறு 40 மேற்பட்ட படங்களை இயக்கியிருக்கிறார். குறிப்பாக 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில், சிவப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள், நிறம் மாறாத பூக்கள், காதல் ஓவியம், அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை
ஒரு கைதியின் டைரி, முதல் மரியாதை, கவிதைகள், வேதம் புதிது, கடல் பூக்கள், பொம்மலாட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற படங்கள் இவருடைய வெற்றி படங்களாக இருக்கட்டும், இவருடைய பெயர் சொல்லக்கூடிய படங்கள் என பல்வேறு இயக்குநராக இவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். நடிகர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ராதிகா போன்ற முன்னணி நடிகைகளை இவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இவருடைய தேர்வு என்பது நடிகர்கள் தேர்வாக இருக்கட்டும் அல்லது தொழில்நுட்பர்களுடைய தேர்வாக இருக்கட்டும், இவருடைய தேர்வு என்னைக்குமே தோற்று போனதில்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.